ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன்துளி பகுதி 36. தலைப்பு: இயேசு எதற்காக வந்தார்? ஆதார வசனம் 1 தீமோத்தேயு எழுதின எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களிலே பிரதான பாவி என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வந்தார், இன்னும் பல காரணங்கள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைபிள் சொல்கிறது அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லுகிறது. ஒரு முறை பிசாசு இயேசு கிறிஸ்து உயரமான ஒரு மலையின் மேல் அழைத்து கொண்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம், அவருடைய மகிமை எல்லாம் அவருக்கு காட்டிவிட்டு, இது எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, காட்டிவிட்டு எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவுடன் சொன்னான். அதற்கு இயேசு கிறிஸ்து அப்பால சாத்தானே என்று சொல்லி அவனை விரட்டி விட்டார். ஆக இதுபோல பல மனிதர்கள் இப்படி பிசாசின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்ன செய்ய அவனுடைய கீழ்ப்படிந்து அவனுடைய மாயைக்குள் மாட்டிக்கொண்டு பாவத்தில் உழன்று கிடக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு, அந்த மனிதனை, பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனிதனை காப்பாற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ஒரு கள்ளன் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்தருளும் என்று சொன்னான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே படகதில்லை இருப்பாய் என்றார். இதை செய்யத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஒரு மனிதனை மனம் திரும்பும்போது அவனை இந்த பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து தன்னோடு வைத்துக்கொள்வார். நம்மோடு அவர் இருப்பார், அவரோடு நாம் இருப்போம். இதுதாங்க கிறிஸ்தவம். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென், 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 ஆமென்.